12th Maths Chapter 1 Example 1.4 பார்க்கலாம். If A is a non-singular matrix of odd number, prove that adjoint A is positive. அதாவது A வந்து ஒரு non-singular matrix கொடுத்துருக்காங்க, அதோடைய ஆர்டர் வந்து odd numberல இருக்கும். Prove that adjoint A is positive நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். Let A be a non-singular matrix of order. Let A be A வந்து என்னன்னா ஒரு non-singular matrix. Matrix of order. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா order of odd number. அது எப்படி இருக்கும்னா அந்த matrix odd numberஆக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? of order வந்து of odd order. அது வந்து odd order matrix. odd order இது வந்து என்னன்னா 2m plus 1. இப்போ இது வந்து ஜென்ரல் ஃபார்ம், odd நம்பருடைய ஜென்ரல் ஃபார்ம் வந்து 2m plus 1. இப்போ mக்கு பதில் நாம் 0 போட்டோம்னு நினச்சிங்களேன். அப்போது 2 into 0 plus 1 1 வரும். mக்கு பதில் 1 போட்டிங்கன்னா 2 into 1 2 plus 3 2 plus 1 3. mக்கு பதில் 2 போட்டிங்கன்னா 2 plus 2 4 plus 5 அப் டு எனது ஆட் நம்பராக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ ஆட் நம்பருடைய ஜென்ரல் ஃபார்ம் வந்து இது. இப்போ ஏ வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2m plus 1. சரிங்களா? இப்போ தென் இது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னால தென் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ தியரம் என்ன சொல்லுது, நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பை தியரத்தில் 1.9 என்ன சொல்லுதுன்னா adjoint நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணோம், determinant of adjoint A positive. தியரம் 1.9 என்ன சொன்னா determinant of adjoint A is equal to A power adjoint of A equal to determinant of A power n minus 1 அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, n minus 1 இங்கே. அப்போ adjoint of A is equal to determinant of A power nக்கு பதில் நம்ம என்ன போட போகிறோம்னா இங்கே ஆட் நம்பர் ஆர்டர். அப்போ 2m plus 1 தான் போடணும். அப்போது 2m plus 1 minus 1. அப்போ plus 1 minus 1 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா A determinant of A power 2m. இப்போது நம்ம mக்கு பதில் எனிதிங் பவர் mக்கு பதில் 0 போட்டால் என்ன வரும், 1 வரும், பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ mக்கு பதில் 2 போட்டிங்கன்னாலும் mக்கு பதில் 1 போட்டிங்கன்னா 2 வரும், A பவர் ஸ்கொயர். அப்போ எல்லாமே என்ன வரும்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். இப்போ இதை எப்படி எழுதலாம், டிட்டர்மினன்ட் ஆஃப் A m பவர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே ஸ்கொயர் வந்தாவே அது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான். சரிங்களா? இதை வந்து இப்படி எழுதலாம், டிட்டர்மினன்ட் A பவர் 2mங்கிறத டிட்டர்மினன்ட் ஆஃப் m த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். ஸ்கொயர் வந்தாவே எல்லாம் பாசிட்டிவ் வேல்யூ. அப்போ adjoint ஆஃப் A வந்து நம்மளுக்கு என்னது, பாசிட்டிவ் வேல்யூ. That is positive. Thank you. Please subscribe my channel.